வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஏர்போர்ட்டோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது அதோட கேரக்டர் என்ன, அது என்னென்ன கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஏர்போர்ட், அதாவது அந்த ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த ஏவியேஷன் சிஸ்டம்க்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஏவியேஷன் அப்படின்னாலே நம்ம ஏர்லைன்ஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் ஏவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏவியேஷன் ஆர்கனைசேஷனில் முக்கியமாக வந்து 7 ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது பார்த்திங்கன்னா ICAO, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். அடுத்து வந்து IATA, ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஏவியேஷன் அசோசியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து வந்து டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அடுத்து IAA வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 7 தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா, நம்ம ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியோட டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கைட்லைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கோடு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஏர்லைன்ஸ்க்குரிய ரன்வே கோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தால் தான் ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துல டேக் ஆஃப் ஆனால் இன்னொரு இடத்துல லேண்ட் பண்ணும்போது அதே குவாலிட்டி ஆஃப் ரன்வே வேணும், அதே அளவுக்குள்ளே டெர்மினல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கைட்லைன்ஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபோர்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ICAO. ஸோ ஃபஸ்ட்டு ICAO அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் ஏஜென்சி த்ரூ விச் த நெசசரி இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த நேஷன்ஸ் இன் ஆல் த டெக்னிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸ் அண்ட் கோடிஃபைஸ் த பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஏர் நேவிகேஷன்ஸ். ஸோ இது அதோட ப்ரொசீஜர்ஸ், எக்கனாமிக்கலாக, டெக்னிக்கலாக அண்ட் லீகல் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறதுக்காக உள்ளது தான் ICAO. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1944 and it became a special UN agency in 1947. So it has membership of 151 countries. ICAO is the headquarters Montreal in Canada. அடுத்து International Air Transport Associations. So the IATA is a trade association of the world's airline with a membership of 250 major carriers in the world. They carry approximately 84% of the total available seat kilometers of the air traffic. ஸோ IATA-க்கும் ICAO-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ICAO-ங்கிறது நம்ம ஏர்போர்ட்ஸ், நம்ம கண்ட்ரி வைஸாக அந்தந்த கண்ட்ரியோட அக்ரிமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஏர்போர்ட்டும் அந்த ஏர்போர்ட்ஸாக வந்து என்ன இருக்கும், அந்த கைட்லைன்ஸ் இருக்கும். IATA-ங்கிறது நம்ம டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ், அதாவது நம்ம ஃப்ளைட் கம்பெனி வச்சுருக்காங்கல்ல, லைக் வைஸ் ஜெட் ஏர்வைஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குல்ல, அதோட ஏஜென்சி மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தான் IATA. ஸோ IATA சப்போர்ட்ஸ் ஏர்லைன் ஆக்டிவிட்டி and helps formulate industry policy and standards. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இட் இஸ் அ நேஷனல் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அடுத்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏவியேஷன், சிவில் ஏவியேஷன். ஸோ டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வாஸ் செட் அப் இன் 1927. Subsequently it was upgraded as Director General of Civil Aviation in 1945. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட் லைசன்சிங். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. அடுத்து ப்ரொவைடிங் நேவிகேஷன் ஃபெசிலிட்டி. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் 2 and 3 ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு NAA சப்சிக்வெண்ட்லி ஃபார்ம்டு. ஸோ இதில் இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுச்சு, நம்ம NAA-க்கு வந்து கொடுத்துட்டோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் கிடையாது. இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1972 டு டெவலப் 4 மெயின் ஏர்போர்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மர்ஜ்டு டு AAI தான் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1986. ஸோ இதில் பார்த்திங்கன்னா DGCA அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் சேர்த்து, அதே மாதிரி IAI சேர்த்து கடைசி என்ன ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் ஃபார்ம்ட் ஆன் 1st April 1995 by merging IAA and NAA for operating and managing a total of 115 airports and including 11 international airports, 8 custom airport, 81 domestic and 25 civil enclaves and military airfields. இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியில் வந்து ICAO அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்தியா இருக்கிறது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடி. ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டிசைனிங், டெவலப்பிங் அண்ட் ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ். அடுத்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் ஏர் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்டிங் பியாண்ட் த டெரிட்டோரியல் லிமிட்ஸ். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன், மாடிஃபிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பேசஞ்சர் டெர்மினல்ஸ், டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கார்கோ டெர்மினல்ஸ்,
provisions of passenger facilities and information system, அடுத்து expansion and strengthening of operation, அடுத்து provision of visual aids, provision of communication and navigation aids. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலே இன்னும் ஒன்று பேசிக் ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிவில் ஏர்போர்ட் அசோசியேஷன், அடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட், அடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன், அடுத்து இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஓனர் அண்ட் பைலட் அசோசியேஷன். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் நியூ டெல்லி. இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா ஒரு சிவில் ஏவியேஷன், நம்ம ஏவியேஷன் டிரான்ஸ்போர்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்குரிய ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங், அதில் இருக்க பைலட் ட்ரைனிங் எல்லாமே வந்து இருக்கும். ஒவ்வொருக்கும் தனித்தனி ஆர்கனைசேஷனாக இருந்தது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆர்கனைசேஷனாக இருந்தது தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி டோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்ட்டியில் வந்து எக்ஸ்பிளைன் ஆர் ப்ரீஃப் அபவுட் எனி 4 ஆர்கனைசேஷன்ஸ் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான 7 ஏவியேஷன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இன்னும் ஏர்போர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.